சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியானது இலங்கையை பொறுத்தவரைக்கும் சிறுவர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறகடித்து பறக்க ஆசை கொள்ளும் எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற சிறந்த தூண்களாக உறுதி கொண்ட இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அவசியமுள்ள வித்திடலை சரியாக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கக்கூடிய, அதை வழிநடத்த வேண்டிய சிறுவர்களுக்கான இந்த நாளிலே பார்த்தோமானால் பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை உணர்த்தும் வகையிலான நேர்காணல் தான் அடுத்து இடம்பெற இருக்கின்றது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த காலகட்டத்திற்கு அவசியமான மனித உரிமைகள் பற்றிய பல்வேறு விடயங்களில் எங்களை தெளிவூட்டுவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஆன ரவீந்திரன் விவேகானந்தராசா அவர்கள். வணக்கம், உங்களை நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் என்று. எனவே கல்வி சார்ந்த விடயங்களில் நீங்கள் ஈடுபடுவதை போன்று தமிழ் மொழி மூலமான பல்வேறு சிறுவர் சார்ந்த மற்றது சிறுவர் உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே நீங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது தொடர்பான நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டு எனவே இன்றைய நாளிலே இந்த நாளுக்கான தேவையிலே இதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு தொனிப்பொருள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான சிறுவர் தின தொனிப்பொருள் என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக இன்று உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையில் உள்ள அனைத்து சிறுவர்களும் இன்று சிறுவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இடத்தில் நான் ஒரு பொதுவான விடயத்தை வலியுறுத்த வேண்டும். சர்வதேச சிறுவர் தினம் என்பது இன்று அல்ல, பொதுவாக தேசிய சிறுவர் தினம் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்று அக்டோபர் 1 இலங்கை சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றோம். இதேபோன்று வெவ்வேறுபட்ட நாடுகளில் வெவ்வேறுபட்ட தேதிகளில் சிறுவர் தினத்தை கொண்டாடுவது மரபாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த சிறுவர் தினத்துக்கான தொனிப்பொருள் என்ற அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றது அடுத்ததாக யுனிசெஃப் இது ரெண்டும் இணைந்து ஒரு தீமை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லிசன் டு த ஃபியூச்சர் ஆஃப் த சில்ட்ரன் என்று சொல்கிறாங்க. அதாவது சிறுவர்களின் எதிர்காலத்திற்கு செவிமடுத்தல். சிறுவர்களது எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அவர்களது செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எவ்வாறு செவிமடுத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்பது இவ்வருடத்துக்கான சிறுவர் தின துணைப்பொருளாக காணப்படுகின்றது. நம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விடயம், அக்டோபர் 1ஆம் தேதி என்றாலே சிறுவர் தினம். பள்ளிகளிலே பார்த்தோமானால் இந்த இனிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு சந்தோஷமாக கொண்டாடுகின்ற தினமாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே சந்தோஷத்தை தாண்டி இந்த நாளுக்கான அவசியம் இருக்கின்றதற்கான இன்னொரு விடயம் இந்த அதாவது சிறுவர் உரிமைகள். மனித உரிமைகளிலே மிக குறிப்பாக சிறுவர்கள் அதிகம் பார்க்கப்பட வேண்டியவர்களாக, முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு வகிபாகமும் அனைவருக்கும் இருக்கின்றது. அது ஆளுக்கால் வேறுபட்டதாக இருக்கின்றது. எனவே சிறுவர்களுக்கு என்ன விதமான உரிமைகள் இருக்கின்றது? முதலில் நாங்கள் சிறுவர் உரிமைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சிறுவர்கள் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமான ஒரு விடயம். அந்த வகையில் சிறுவர்கள் எனப்படுவோர் 18 வயதிற்கு உட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக அடையாளம் காணப்படுகின்றார்கள். பொதுவாக பாடசாலை செல்லும் மாணவர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 18 வயது என்று சொல்லக்கூட, அதே போல் 18 வயதுன்னு கூட நாங்கள் பாடசாலை செல்லும் மாணவர்கள் மாத்திரமல்ல, அதைவிட உயர்கல்வியை தொடர்கின்ற மாணவர்களும் அந்த பிரிவுக்குள் உள்ளாங்குகிறார்கள். இவர்களை, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரையும் சிறுவர்களாக மையப்படுத்தி கொண்டாடப்படுகின்ற இந்த சிறுவர் தினத்தில் சிறுவர் உரிமைகள் பற்றி நாங்கள் ஒரு கதைக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். சிறுவர் உரிமைகள் என்றால் என்று நாங்கள் பார்க்கும்போது இது மனித உரிமைகளில் ஒரு பிரிவாகத்தான் நாங்கள் சிறுவர் உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் சிறுவர் உரிமைகள் எனப்படுவது சிறுவர்கள் வன்முறைகள் அற்ற வகையில் சுதந்திரமாக தங்களது உரிமைகளை கொண்டாடுவதற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் சிறுவர் உரிமைகளை குறிப்பிடலாம். சிறுவர் உரிமைகள் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பான அங்கீகாரம் எப்போது வழங்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்குகின்ற போது உங்களுக்கு தெரியும், முக்கியமாக இந்த 2ஆம் உலக மகாயுத்தம், அந்த வேர்ல்ட் வார், அதுக்கு பிறகு நிறைய சிறுவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் உலகளவில். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஹிரோஷிமா நாகசாகி போன்ற இடங்களில் இடம்பெற்ற அந்த அணுகுண்டு தாக்குதல் போன்ற சம்பவங்கள் சிறுவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சமூகத்தில் அவர்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிறுவர் உரிமைகளுக்கான ஒரு கருத்துணர்வு அங்கு முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் 1989களில்
ஐக்கிய நாடுகளது சிறுவர் உரிமைகளுக்கான அந்த சமவாயம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த சிறுவர் உரிமைகளுக்கான சமவாயத்தில் சிறுவர் உரிமைகளுக்கு அதிகம் கருத்து வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கின்ற விதமும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற விதமும் செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆம், உண்மையிலேயே இந்த ஒரு வாரத்திலே பார்த்தோமானால் இந்த சிறுவர் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினுடைய நெறிப்படுத்தலின் கீழ் வந்து இந்த ஒரு வாரத்தினுடைய அந்த 7 நாளுக்கான ஒவ்வொரு செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்காக 2025ற்கான தொனிப்பொருளுக்கு அமைய இலங்கையில் வந்து எவ்வாறான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சிறுவர் தினத்தையொட்டி? நிச்சயமாக இலங்கையில் நாங்கள் சிறுவர்கள் என்று நாங்கள் கருத்தில் கொள்கின்ற போது அதற்கு பொறுப்பான அமைச்சு என்ற அடிப்படையில் நீங்கள் கூறியது போல் மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் தொடர்பான அமைச்சு காணப்படுகின்றது. அதற்கு கீழ் குறிப்பிட்ட திணைக்களங்களும் சிறுவர் உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகளை, குறிப்பாக சிறுவர்களது பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கத்தின் தலைமைத்துவத்துக்கு கீழே பல்வேறுபட்ட மாற்றங்களும் நிறைய விடயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் பாடசாலை மட்டங்களிலும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உங்களுக்கு தெரியும் தேசிய ரீதியாக கிராமங்கள் தோறும் பிரதேச சபைகள் அடிப்படையிலும் பல நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இத்தகைய நிகழ்வு என்று சொல்லி நாங்கள் பிரதானமாக அடையாளப்படுத்தாமல் அனைத்து பிரதேசங்களிலும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக பாடசாலையில் காணப்படுகின்ற மாணவர்களுக்கும் சிறுவர் தின போட்டி நிகழ்ச்சிகள் தேசிய ரீதியாக இடம்பெறுகின்றது. அப்போ அப்போட்டி நிகழ்ச்சியினூடாக தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள், சிறந்த ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்குரிய விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த இடத்தில் சிறுவர்களது இந்த உரிமை தொடர்பான விடயத்திலும் பாதுகாப்பு தொடர்பான விடயத்திலும் இதை சிறுவர்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற அவசியத்தையும் வலியுறுத்துகின்ற ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த அமைச்சுக்குள் உள்ளடங்குகின்ற ஒரு நிறுவனமாக நாங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை குறிப்பிட வேண்டும். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் வகிப்பாகம் மிக முக்கியமானது. அவர்கள் ஊடாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆம், தேசிய சிறுவர் தின வாரமாக செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரை வந்து பாடசாலைகளிலே வந்து அதிபருக்கான வகிப்பாகம், ஆசிரியர்களுக்கான இந்த சிறுவர் உரிமைகள் பற்றிய வகிப்பாகம், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வழங்குதல், கிட்ஸ் ஆன் போர்ட் என்கின்ற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றதன் அடிப்படையில் வந்து அடுத்து பாடசாலை என்பது ஒரு வீட்டை தாண்டி அதற்கு அடுத்ததாக ஒரு குழந்தை முகம் கொடுக்கின்ற இடமாகத்தான் இருக்கின்றது. எனவே ஒரு குழந்தையினுடைய ஆரம்பம், ஒரு சிறுவர் பராயத்தினுடைய ஆரம்பம் எங்கு தொடங்குகின்றது என்றால் வீடுகளில் இருந்து தொடங்குகின்றது. அவர்கள் பார்க்கின்ற நடைமுறை உதாரணம் யாராக இருக்கின்றார்கள் என்றால் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். இதேபோல் இன்னொரு சோகமான விடயம் என்னவென்றால் சிறுவர் உரிமைகள் மீறப்படுவதும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதற்குமான அதிக வாய்ப்புகள் எங்கு இருக்கின்றது என்றால் இந்த நெருங்கிய வட்டத்தை சார்ந்தவர்களால் தான் இது இடம்பெறுவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு இந்த சிறுவர் உரிமைகள் பற்றிய வகிப்பாகம் எவ்வாறானதாக இருக்கின்றது? பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு சிறுவர் உரிமைகள் தொடர்பாக என்று நாங்கள் நோக்குகின்ற போது உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை NCP என்று சொல்லுவோம் நாங்கள், நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, இலங்கையில் உங்களுக்கு தெரியும் 1998 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களது வகிபாகம், அவர்களது செயற்பாடுகள் சிறுவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும், சிறுவர்களது பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் வலியுறுத்தப்பட வேண்டும், வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பல செயலமர்வுகள், கருத்து வெளிப்பாடுகள் என்பவற்றை மேற்கொண்டு வருகின்றார்கள். நானும் அதில் ஒரு பங்குதாரராக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றேன், ஒரு வடவாளராகவும். பாடசாலைகளில் குறிப்பாக கொழும்பு பிரதேசத்தை அண்மித்த பாடசாலைகளில் அவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களுக்கு அவர்கள் முக்கியமாக வலியுறுத்துகின்ற விடயம் என்னென்று சொன்னால், சிறுவர்கள் குடும்ப வன்முறைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனைய துஷ்பிரயோகம் சார்பான விடயங்களாக இருக்கின்ற போதிலும் முக்கியமாக குடும்ப வன்முறைகள் என்பது உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியில் உலகளவில் 1.6 பில்லியன்
சிறுவர்கள் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இது யுனிசெஃப் அறிக்கை. உங்களுக்கு 1.6 பில்லியனுக்குள்ளே பாருங்கள் எத்தனை லட்சம் சிறுவர்கள் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இதனை தடுக்கும் பொருட்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அதுக்குரிய அமைச்சு மற்றும் உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட் சிறுவர் நன்னடத்தை மற்றும் நன்னடத்தை தொடர்பான அந்த திணைக்களம் சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் அனைவரும் இணைந்து பெற்றோர்கள் மத்தியில் பல செயலமர்வுகள் விழிப்புணர்வுகள் பிரதேச செயலங்கள் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பிடத்தக்க என்று நாங்கள் கூறுகின்ற போது அவளுக்கு தெரியும் பொதுவாக கிராமங்கள் தோறும் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சைல்ட் ப்ரொடெக்ஷன் தொடர்பான சிறுவர் நன்னடத்தை தொடர்பான ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. மாகாண அடிப்படையில் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு உத்தியோகத்தர் இருக்கிறாங்க. இப்போ அவர்களது கண்காணிப்பு செயற்பாடுகளும் பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக காணப்படும். நிச்சயமாக நீங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அதனுடைய ஒரு வளவாளராக இருந்து பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து உங்கள் பங்களிப்புகளையும் சேவையும் இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எனவே இதன் அடிப்படையில் பல்வேறு விடயங்களை உங்களிடத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 1 சிறுவர் தினத்திலே அது குறித்த துணைப்பொருள் மற்றும் சிறுவர் உரிமைகள் பற்றிய பல்வேறு விடயங்களில் தெளிவு பெறும் வகையிலே எங்களோடு இணைந்து எங்களுக்கு தெளிவூட்டி கொண்டே இருக்கின்றார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ரவீந்திரன் விவேகானந்தராசா அவர்கள். நீங்கள் கல்வி சார்ந்த செயற்பாடுகளோடு சிறுவர் தேசிய அதிகார சபையின் கீழ் அதற்கான பல்வேறு செயற்திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றீர்கள். மாணவர்களோடு அதிகம் பிளங்குகின்ற ஒருவராக இருப்பதனால் நீங்கள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவராக இருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் அடுத்து சிறுவர் உரிமைகளும் அதை பற்றிய அதிக கவனிப்பும் இருக்க வேண்டிய ஒரு இடமாக பாடசாலைகள் இருக்கின்றது. எனவே அங்கு அவர்களுக்கு அதாவது அதிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்ற இந்த சிறுவர் உரிமைகள் பற்றிய வகைபாகம் என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக சிறுவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறுவர்கள் நாங்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை சிறுவர்களாக அடையாளம் கண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அவர்கள் அதிகமான நாட்களை தங்களது அந்த வயது வரை அந்த குறிப்பிட்ட வயது வரைக்குமான அதிகமான நாட்களை பாடசாலைகள் தான் செலவு செய்வார்கள். குடும்பத்தினுடைய வகைபாகம் இருந்த போதிலும் ஒரு ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபேஷனும் பாடசாலையில் தான் இடம்பெறும். தங்களது கருத்து சுதந்திரங்களையும் சொல்கிற இடமாகவும் பாடசாலை தான் காணப்படும். ஆகவே இந்த இடத்தில் பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர் மற்றும் அதனுடைய ஏனைய பங்குதாரர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் சிறுவர்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எவ்வாறு அது தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல சர்க்குலர்ஸ் அதாவது சட்டமூலங்கள் காணப்படுது. உதாரணமாக CYPU என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் சிறுவர்கள் மற்றும் இளையோர்களுக்கான சட்டமூலம் ஒன்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் உருவாக்கப்பட்டிருக்குது. CYPU என்று சொல்லுவோம். அதாவது சில்ட்ரன் அண்ட் யூத் பர்சன்ஸ் ஆர்டினன்ஸ் என்று சொல்லுவோம். 2024ஆம் ஆண்டு அதை கொஞ்சம் மீள் புதுப்பித்தாங்க. புது கருத்துக்களை அதில் கொண்டு வந்து மீள் புதுப்பித்து பல கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டது. அவ்வாறு பட்ட சட்டமூலங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுவதும் புதிய சர்க்குலர்ஸ் அதாவது மூலங்கள் அதாவது புதிய சட்டமூலங்கள் அனுப்பப்படுவதும் ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி சீர்திருத்தம் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்கிறாங்க. அதிலையும் குறிப்பாக இந்த சிறுவர்களது உரிமைகளை பாதுகாத்தல் அதோடு இணைந்த வகையில் எவ்வாறு பாடசாலை மட்டத்தில் கருத்துக்களை கொண்டு வரலாம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் அந்த கல்வி சீர்திருத்தத்திலும் சில கலைத்திட்டம் ஊடாகவும் ஏனைய பப்ளிக் அவேர்னஸ் என்ற ஒரு விடயம் இருக்குது. ஒரு விடயம் தூண் அதாவது சமூக விழிப்புணர்வு. அந்த சமூக விழிப்புணர்வு சார் பெற்றோர் வகிபங்கு ஊடாகவும் சிறுவர் உரிமைகளை வலியுறுத்துவதும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களது வகிபாகத்தினை உறுதிப்படுத்துவது ஒரு முக்கிய விடயமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதற்கு கல்வி அமைச்சோடு இணைந்த வகையில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை செயற்படுகின்றது. இரண்டு அந்த அமைச்சும் மற்றைய திணைக்களத்தினுடைய செயற்பாடும் இதில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்பதனை வலியுறுத்த வேண்டும். நான் இந்த இடத்தில்
அதோடு இணைந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆசிரியர்களுக்கு முக்கியமாக ஆசிரியர்களைத்தான் நான் குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரியும் இப்போ அண்மை காலமாக இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள், சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகா போன்ற மாவட்டங்களில். இலங்கையிலே அதிக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்ற மாகாணங்கள் என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அடையாளம் கண்டிருக்கின்ற 2 மாவட்டங்கள் நாங்கள் மாகாணங்கள் என்னக்குள்ள மேல் மாவட்டங்களாக 2 மாவட்டங்கள் காணப்படுது. ஒன்று கொழும்பு முதலாவது இடத்திலும் அடுத்த இடத்தில் கம்பகா 2 தான் காணப்படுது. ஆகவே இந்த 2 மாவட்டங்கள் அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகத்தை குறைப்பதற்கு அண்மை காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதற்கு உதாரணங்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயத்தையும் ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படாமல், வன்முறைக்கு ஆட்படாமல் அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஆசிரியர்களும் அதிபர்களும் ஏனைய பாடசாலை சார் பங்குதாரர்களும் அதில் முக்கிய பங்காளர்களாக மாற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே பாடசாலை என்கின்ற போது நாங்கள் ஒரு கல்வியை கற்கின்ற இடமாக, கற்பித்து தருகின்ற ஒரு இடமாக பார்க்கின்றோம். எனவே வெறுமனே பாடசாலை என்பது கல்விக்கான ஒரு இடம் மாத்திரமல்ல, ஒரு குழந்தையிடம் இருக்கின்ற எந்த திறமை, எந்த ஆளுமை வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை அடையாளம் காண வேண்டிய இடமாக இருக்கின்றது. இங்கு கல்வி சார்ந்த சுற்றறிக்கைகள், அதற்கான செயற்திட்டங்கள் மாத்திரம் அல்லாது கலைகள் சார்ந்த செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இதற்கான சுற்றறிக்கைகள் எல்லாம் சரியாக பிரகடனப்படுத்தப்பட்டு வருகின்றதா, அதெல்லாம் சரியாக பின்பற்றப்பட்டு வருகின்றதா? பாடசாலைகளில் இப்பொழுது சிறுவர்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள், அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் நீங்கள் சொன்னது போல சிறுவர் உரிமைகளுக்கான வாரம் என்ற அடிப்படையில் சிறுவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், சிறுவர்கள் அங்கீகாரம் வழங்கப்படுகிறார்கள். ஆகவே சிறுவர்கள் எங்கு அங்கீகாரம் வழங்கப்படுகின்றார்கள், எங்கு கொண்டாடப்படுகின்றார்கள் என்று நாங்கள் இங்கு வினவுகின்ற போது அது பாடசாலை தான் அந்த களமாக இருக்கும், குடும்பம் என்ற கருத்தை விட. ஆகவே பாடசாலைகளில் அத்தகைய அங்கீகாரத்தை பெற்றுள்ள பாடசாலை தனக்குரிய வகிபாகத்தினை பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த படிவங்கள், அந்த சேக்குலஸ் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகின்றதா, சரியான முறையில் அவை பின்பற்றப்படுகின்றனவா என்று நாங்கள் ஒரு வினாவை எழுப்புகின்ற போது அது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்றால் ஏன் சில சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சம்பவங்கள் இன்றும் பதிவு செய்யப்பட வேண்டும், ஏன் இடம்பெற வேண்டும்? இலங்கை என்ற நாட்டினை பொறுத்தவரையில் பாடசாலைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறுவர் உரிமைகள், சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான அங்கீகாரங்கள் சரியான முறையில் பின்பற்றப்படாமையின் காரணமாகத்தான் இப்பொழுது சிறுவர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இப்போது அதிகமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையும் என்ன குறிப்பிடுது என்று சொன்னால் 2.7% மாணவர்கள், மொத்த மாணவ சனத்தொகையில் 2.7% மாணவர்கள் போதைப் பொருளை பாவிக்கிறார்கள், ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதனுடன் பரிச்சயப்பட்டவர்களாக மாணவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பது ஆய்வின் அடிப்படையில் பெறப்பட்ட ஒரு விடயம். ஆகவே அங்கே அந்த செக்குலர்ஸ் இருந்து அனைத்து விடயங்களும் சரியான முறையில் பின்பற்றப்படாமை காரணமாகத்தான் இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயங்களும் பாடசாலைகளுக்கு உள்ளே போகின்றது. அது எவ்வாறு போகின்றது, யார் கொண்டு செல்கின்றார் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வேலியே பயிரை மேய்ந்தது போல இன்று ஆசிரியர்கள் அதிபர்களது செயற்பாடுகளும் மாணவர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. இன்னும் மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விடுமோ என்ற அச்சமும் அனைவர் மத்தியிலும் ஏற்படுகின்றது. ஆகவே அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரியான முறையில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சேக்குலஸ், ஏனைய அனைத்து விடயங்கள், மாணவர்களுக்கான அந்த சுதந்திரம், முக்கியமாக அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள், ஊடான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னிலைப்படுத்தி சிறுவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்கி பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும்.
நீங்கள் குறிப்பிட்டதில் மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற அந்த பொறுப்பும் அதற்கான தகுதியும் யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் சிறுவர்களிடத்தில் இருக்கின்றது. வீட்டை தாண்டி பெற்றோர்களும் சரி, அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் சரி, நம்பி அனுப்புகின்ற ஒரு இடமாகவும், அனைத்து விடயங்களையும், கல்வி மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கான பல விடயங்களை கற்கின்ற ஒரு இடமாகவும் பாடசாலை இருக்கின்ற போது அங்கே இவ்வாறான ஒரு சீரழிவுக்கு ஒரு வழிவகுப்பு இருக்கின்றது என்றால் அது கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கு சரியான முறையில் சட்டத்திட்டங்கள் பின்பற்றப்படவும் வேண்டும். அதேபோல் இதற்கான சீர்திருத்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படவும் வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக பொதுவான சட்டத்திட்டங்கள், பொதுவான விதிமீறல்களை தாண்டி சிறுவர்களுக்கான உரிமைகள் பாடசாலையில் அதிக அளவு மீறப்படுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? காரணங்கள் என்று நாங்கள் இந்த இடத்தில் கவனிக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் பாடசாலைகள் என்று சொல்லக்கூட நாங்கள் அதிபர்கள், ஆசிரியர்கள், அத்துடன் ஏனைய கல்விசார் ஊழியர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிடலாம். அவர்கள் தங்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளினை சரியான முறையில் நிறைவேற்றாமையே இதுக்குரிய காரணம். நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். இப்போ அதிபருடைய பொறுப்பு என்ன? பாடசாலையினை சரியான முறையில் நிர்வாகம் செய்தல், ஏனைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுதல். ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் பாடசாலைக்கு பொறுப்பானவர் அதிபர். ஆகவே அதிபரே அந்த தலைவர் என்ற வகைப்பாட்டை பெற்றுக்கொண்டு மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கும் அல்லது துஷ்பிரயோகம் இடம்பெறுகின்ற போது அது தொடர்பான எந்தவிதமான ஒரு முன்னறிவிப்பு இல்லாமலும் அல்லது எத்தகைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமலும் அதிபர் காணப்படுகின்றார் என்றால், ஆகவே அங்கு அதிபரது அந்த தலைமைத்துவ வகிப்பாகம் ஒரு தோல்வி கண்ட நிலையில் தான் செல்லும். ஃபெயிலியர் இன் லீடர்ஷிப் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அதே போல் ஆசிரியர்கள் அதிபர்களையும் விட இரண்டாம் பெற்றோர் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆசிரியர்களை, செகண்ட் மதர். அது இரண்டாம் பெற்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர்கள் வகுப்பறையில் அதிகமான நேரம் மாணவர்களுடன் உரையாடலை மேற்கொண்டு அவர்களுடன் பழகக்கூடியவர்கள். ஆகவே ஆசிரியர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான், வேலையே பயிர மேய்ஞ்சது போல ஆசிரியர்களே சிறுவர்களை தவறான முறையில் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுவது. துஷ்பிரயோகம் என்று சொல்கின்ற போது நாங்கள் உடல் ரீதியான வன்முறையை சொல்லலாம், உள ரீதியான வார்த்தை பிரயோகங்கள், அந்த கோப்போரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதே போல் பாலியல் துஷ்பிரயோகங்கள். அப்போ இவ்வாறுபட்ட வன்முறைகள் ஊடாக ஆசிரியர்களும் மாணவர்களை வன்முறைக்கு உட்படுத்துகின்ற போது, துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகின்ற போது அது பல்வேறுபட்ட தாக்கங்களை மாணவர்களது எதிர்காலத்தில் ஏற்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த முறை தொனிப்பொருள் கூட, சிறுவர் தினத்துக்கான தொனிப்பொருள் கூட லிசன் டு த ஃபியூச்சர் ஆஃப் த சில்ட்ரன், சிறுவர்களின் எதிர்காலத்துக்கு செவிமடுப்போம் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஒரு பகுதி அடிப்படையிலான விடயங்களும் குறிப்பிடுறாங்க. எவ்வாறு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி என்றெல்லாம் சொல்கிறாங்க. எங்களோட பொறுப்பு என்ன போன்ற விடயங்களும் குறிப்பிடப்படுது. ஆகவே என்னுடைய கருத்து, என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தன்று இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், நான் இந்த இடத்தில் அதிபர்களை குறை சொல்லவோ அல்லது ஆசிரியர்களை குறை சொல்லவோ நான் முயற்சி செய்யவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்றது போல ஒரு ஆசிரியர் சிறுவர்களை தவறாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினால் அது இலங்கையில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் அவ்வாறு செய்வார்கள் என்ற ஒரு கேள்விக்கு கொண்டு வரும், ஒரு எண்ணப்பாங்கு கொண்டு வரும். அதே போல் ஒரு அதிபர் அவ்வாறு செயற்படுகின்ற போது அது எல்லா அதிபர்களையும் ஒரு சார்ந்த விடயமாகத்தான் பார்க்கப்படும். ஆகவே எவரும் செய்யாமல் இருக்க வேண்டும், நாங்கள் யாரும் அதை செய்யக்கூடாது, அதிலிருந்து மாற வேண்டும். ஒரு 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 என்னடி சொல்லுவோம், நாங்கள் ஒரு ஒன்றிணைந்து அல்லது ஒரு மகிழ்ச்சியான கற்றல், மகிழ்ச்சியான பாடசாலை என்று சொல்லி யுனிசெஃப் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஹாப்பி ஸ்கூல் என்று, அவ்வாறு அந்த மகிழ்ச்சியான பாடசாலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுக்கு அதிபருடைய வகிபாகம் மிக பிரதானமானது. நிச்சயமாக. ஏனென்றால் இந்த தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது அதிபர் ஆசிரியர்கள் அவர்கள் சம்பளம் பெற்றாலும் கூட அவர்கள் புரிகின்ற அந்த தொழில் ரீதியான அந்த விடயத்தை நாங்கள் சேவை என்று தான் சொல்கின்றோம். ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு அவசியமான அத்தனை தகமைகளும் கொண்டவர்களை தலைவர்களை உருவாக்குவர்கள் யார் என்று பார்த்தோமானால் இந்த ஆசிரியர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதேபோல் கற்றல் என்பது சந்தோஷமாக இருக்கின்ற போதுதான் அது சரியாக உள்வாங்கப்படும். உண்மையிலேயே பல அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த சிறு வயதில் பேரண்டிங் பிழையாக இருக்கின்ற போதும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற இந்த கசப்பான விடயங்களினாலும் தான் பல்வேறு சமூக சீர்கேடுகள் இடம்பெறுவதாகவும், பல்வேறு இந்த கிரிமினல் ரெக்கார்ட்
ரெக்கார்ட்ஸ் இதுகளை எல்லாம் பார்க்கும்போது அதனை புரிபவர்கள் யார் என்று பார்த்தோமானால் சிறு வயதில் இதற்கான இந்த சிறுவர் உரிமை மீறலாக இருக்கட்டும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு விடயங்கள் மாற்றம் ஏற்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அதிபர் ஆசிரியர்கள் அவர்களுக்கான கடமைகளை சரியாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்த கல்வி சட்டத்திலே இந்த கல்வி சீர்திருத்தத்திலே ஏதாவது மாற்றங்கள் பிரதிபலிப்புகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றதா? இந்த கல்வி சீர்திருத்தம் இப்போ குறிப்பாக அவங்க கலைத்திட்டத்தை தான் முதல் டார்கெட் பண்ணுறாங்க. கல்வி சீர்திருத்தத்தில் கலைத்திட்டம் சார் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று. அப்போ கலைத்திட்டத்தினூடாக எவ்வாறு சிறுவர் உரிமைகள் தொடர்பான விடயங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்குது. இப்போ அண்மையில் பார் கவுன்சில், அதாவது இலங்கை அதாவது லோயர்ஸ் அசோசியேஷன் சட்டவியலாளர்கள் சங்கம், அவர்கள் ஒரு கருத்தை கல்வி அமைச்சர் மற்றும் நாட்டின் பிரதமர் முன் வச்சிருந்தாங்க. இந்த லீகல் சம்பந்தமான, அதாவது சட்டம் சம்பந்தமான விடயத்தை மாணவர்களுக்கு பாடசாலைகளில் கற்பிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடை மேற்கொள்ளுங்க. அப்போ இந்த லீகல் ஸ்டடீஸ், லீகல் சம்பந்தமான விடயங்கள் என்று சொல்லக்கூட நாங்கள் உரிமைகள் சம்பந்தமான விடயங்கள், அப்போ சிறுவர் உரிமைகள் சம்பந்தமான விடயங்களை கொண்டு வர்றது. இந்த கலைத்திட்டத்திலையும் டிரான்ஸ்வர்சல் ஸ்கில் என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. அதாவது ஒரு மேலதிக திறன்கள், மாணவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய மேலதிக திறன்கள். அந்த மேலதிக திறன்கள் என்பதன் ஊடாக சிறுவர்கள் தங்களது உரிமைகளை அறிந்து கொள்ளவும் அதனை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதும், அதனை எவ்வாறு சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிபர் மற்றும் ஆசிரியர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டியதும் இந்த கலைத்திட்ட சீர்திருத்தத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த சமூக விழிப்புணர்வு என்ற ஒரு விடயமும் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் முன்வைக்கப்படுது. இந்த சமூக விழிப்புணர்வின் ஊடாக மாணவர்கள் தொடர்பான உரிமைகள், பாதுகாப்பு, அவர்களது அங்கீகாரம் உறுதிப்படுத்தப்படுவது ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே இன்றைய நாளுக்கு பொருத்தமான பல்வேறு விடயங்களிலே நாங்கள் தெளிவினை பெற்றிருந்தோம். மிக குறிப்பாக சிரேஷ்ட விரிவுரையாளராக நீங்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த செயற்பாடுகளை தாண்டி இலங்கை சிறுவர் அதிகார சபையின் கீழ் அவர்களுக்கான முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள். வளவாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பங்களிப்பு என்பது இந்த சமூகத்தில் பல்வேறு விடயங்களிலும் குறிப்பாக சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் இருக்கின்றது. இன்றைய நாள் அதற்கு பொருத்தமான ஒருவரோடு இணைந்து கொண்டு மக்களுக்கு நாங்கள் இதை குறித்து விழிப்புணர்வு ஊட்டியிருந்தோம். எங்களோடு இத்தனை நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களில் தெளிவினை தந்ததற்கு நன்றி. இதுவரை எங்களோடு இணைந்திருந்தார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் உடைய கல்வி பீடத்தின் உடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஆன ரவீந்திரன் விவேகானந்த ராசா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.